ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டினியில் வந்து நியூ மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து மாற்றிருக்காங்க. என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதேமாதிரி இன்ஸ்டாலையும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் ஆட்டோமொபைல் சம்மந்தமாக எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனுக்குடன் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். டெஸ்டினி அந்த ஃப்ரண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஹீரோ வந்து நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. ஒரு ரெட்ரோ ஃபீல் வந்து வருது. சேம் டைம் வந்து நிறைய மாடர்னான விஷயங்களும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 3 கலர்ஸில் வந்து லான்ச் ஆயிருக்கு. இது வந்து பிளாக் கலர். அந்த பிளாக் கலரை இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக காட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காப்பர் ஃபினிஷ் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. குரோம் ஃபினிஷுக்கு பதிலாக காப்பர் ஃபினிஷ் வந்து கொடுக்குறாங்க. லோகோ வந்து காப்பர் ஃபினிஷில் வருது. சைடு பேனல் வருது. மிரர்ஸில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சைட் பேனல்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த காப்பர் ஃபினிஷ் எலமெண்ட்ஸ் வந்து வருது. இதெல்லாம் வந்து ஸ்கூட்டரை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லுக்காக வந்து காட்டுது. அதேமாதிரி இந்த லைட்டிங் செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா வந்து சைடில் 2 டிஆர்எல் வருது, சென்டர்லேயும் டிஆர்எல் வருது, ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டி நைட் டைமில் போகிறப்ப நமக்கு வந்து நல்லாயிருக்கும். எப்படி வந்து ஃப்ரண்ட்டில் செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியே வந்து டெயில் லைட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்டு கீழே வருது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து வருது. டெயில் லைட்டுமே வந்து செம்ம ஸ்லீக்காக வந்து மாறி இருக்குது. பார்க்க நமக்கு வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபியூவல் ஃபில் பண்ணுறதுக்கு இனிமேல் நம்ம வந்து சீட்டை ஓப்பன் பண்ணுங்கிற தேவை கிடையாது. எக்ஸ்டர்னலாகவே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த செக்மெண்ட்டில் சீட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா லாங் சீட் கொடுக்காங்க. நல்ல ஒரு வெயிட்டாக இருக்க ஒரு 2 பேர் வந்து தாராளமாக கம்ஃபர்டபுளாக வந்து ட்ராவல் பண்ணலாம். அதே மாதிரி பேக் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்கிறதுனால பிலியனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளோர் போர்டு ஏரியாவும் வந்து காம்பாக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கன்சோல் வந்து டிஜிட்டலில் நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. அதில் டாப் மாடல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் வந்து வரும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஹோல்டர் வந்து கொடுக்குறாங்க. டாப் வேரியண்ட்டில் நமக்கு வந்து சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கும் வந்து கொடுக்குறாங்க. ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 3 வேரியண்ட்டாக வந்து லான்ச் ஆயிருக்கு. பேஸ் மாடல் வந்து 84,000 ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது.